ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களை இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 4/7/2026 ஜூலை மாதத்திலே சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவரிடத்திலே ஆணி மாதத்திலே 20ஆம் நாள். இன்றைக்கு உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ணரது என்கிற முதுவேனின் காலத்திலே மிதுன மாதத்திலே கிருஷ்ணபட்சம் என்கிற தேய்பிரையில் இருக்கிறோம். இந்த தேய்பிரையில் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். 10:57 வரைக்கும் காலையில் இருக்கும். பின்பு பஞ்சமி திதி, 5வது திதி. அவிட்ட நட்சத்திரம் என்கிற செவ்வாயின் சாரத்திலே சந்திர பகவான் மாலை 12:30 வரைக்கும் இருப்பார். பின்பு சதயம் என்கிற ராகுவின் சாரத்திலே போயிடுவார். இந்த அவிட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்குள்ளே இருக்கும், கும்பராசிக்குள்ளே இருக்கும். சதயம் கும்பராசியில் இருப்பார். அப்போ கும்பராசியில் சந்திரனின் பிரயாணம் நிறைய இருக்கும் இன்றைக்கின்னு அர்த்தம் ஆகிடுது. நார்மலாக இந்த பஞ்சமி அப்படிங்கிறது கருட பஞ்சமி, நாக பஞ்சமிலாம் சொல்லுவோம். பஞ்சமியின் போது தான் நம்ம அம்பாள் வழிபாடு, வராகி அம்மையை வழிபடுதல் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போது சர்ப அப்படின்னா பாம்பு, சர்ப தோஷ நிவர்த்தி அது எதுன்னா இந்த நாக தெய்வங்களை வணங்குவதெல்லாம் நடக்கும். இந்த பஞ்சமி திதியும் போது நாக தெய்வங்களை வணங்குவது, சிவபெருமானை வழிபடுவது, இதுவும் இந்த சர்ப நிவர்த்தியை கொடுக்கும். இன்றைக்கி சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது சர்பம் ராசி. அப்படி இந்த சர்பத்தின் சாரத்திலே இன்றைக்கி சந்திரன் இருப்பதனால இந்த பஞ்சமி ரொம்ப முக்கியமான பஞ்சமி ஆகிறது. இன்றைக்கி காலையில் நல்ல நேரம் 7:40 8:40 வரைக்கும், மாலையில் 4:40 5:40 வரைக்கும். இன்றைக்கி ராகு காலம் சனிக்கிழமை 9:10, யமகண்டம் 1:03, குளிகை நேரம் 6:07. இன்றைக்கி கிழக்கு பக்கம் செல்பவர்கள் சூலம் அப்படின்னு தயிரை பரிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மிதுன லக்னத்திலே சூரியன் இருக்கிறார், புதனுடன் சேர்ந்திருக்கிறார். 2 நாழி இருப்பார், 8 வினாழிகள் இருப்பார். 5:57க்கு சூரியனின் உதய நேரம் இருக்குது. கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கோள்களின் சாரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் புதன் ஆட்சி பெற்றும் மிதுன ராசியிலே, சுக்கிரனும் குரு உச்சத்திலும் கடகராசியிலே, சிம்மத்திலே கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய். அவிட்ட நட்சத்திரம் என்கிற மகர ராசியிலும் கும்பராசியிலும் சதய நட்சத்திரம் வரை பயணம் செய்யக்கூடியதான சந்திரன். இப்படி இன்றைக்கி கோள்களின் சாரம் இருக்கிறது. இதை பேஸ் பண்ணால் நம்ம ஒரு ராசிக்கு என்ன பலன்னு பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல மனக்காரகன் இருந்து அங்கேருந்து லாபத்துக்கு போகக்கூடிய இந்த நாள், லாபம்னாலே மனசுக்கு சந்தோஷம் வந்துடும். அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அமிர்த யோகம் கூடிய இந்த நாளிலே சதுர்த்ததி திதி அப்படிங்கிற திதி முடித்து பஞ்சமி திதி வர்றதுனால புதிய காரியங்கள் எதனா இருந்து செய்யணுன்னா இந்த ஸ்திர வாரத்தில் செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் மரங்கள் எல்லாம் நடுவதற்கான வாய்ப்புகள், மரச்செடி கன்றுகள் எல்லாம் வாங்கி நடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கி நாளை ஆரம்பிங்க. வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை நீங்கள் காணலாம். 5-7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானத்திலே சந்திரன் தொழிலிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறார். வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கிறார். இன்னைக்கு எப்படியாவது உங்களுக்கு நன்மைகள் வந்துவிடும். இந்த சதயம்னாலே 100ன்னு அர்த்தம். பல விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்துறதுக்கு இனி வாய்ப்பு இருக்குது. ரிஷபத்தில் செவ்வாய் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார். மகர ராசியை இன்னைக்கு அவருக்கு
பாதகஸ்தானாதிபதிக்காரர் மகர ராசி கொடுத்து. அதனால் இன்றைக்கி என்ன ஆகும்னா, மனசில் என்னெல்லாம் எண்ணங்கள் வருதோ அதெல்லாத்தையும் அடித்து தூக்கலான்னு தோணும். முயற்சி வெற்றியை கொடுக்கும். 3, 2 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. நண்பர்கள் புதனுடன் சேர்ந்து ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கக்கூடிய மிதுன ராசி, இன்றைக்கு உங்கள் ராசியின் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திரன். அவர் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருப்பதனாலே வெற்றிகளின் இலக்கை எளிதாக அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோவில்களெல்லாம் போகலாம். ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. சிவ வழிபாடு சிறந்தது. சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாளிலே நாக பஞ்சமி என்கிற பஞ்சமி வணங்கு, நாகரை வணங்க தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு என்ன பண்ணாலும் செலவுக்கான நாள். அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலேருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்திலே பயணம் செய்கிறார். பூச ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப செலவை விட வீண் செலவு வந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நிதானிங்க, தேவையான பாருங்கள். இந்த ஆன்லைன்லாம் வந்தவுடனே டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு வாங்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாததுன்னு பிரிச்சுக்கிட்டு பண்ணோம்னா புத்திசாலித்தனம். செலவு பண்ண பிறகு நம்ம தான் சம்பாதிக்கணும்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னு கரெக்டாக இருக்கும். 4, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. பாராட்டுக்கு பெயர் பெற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார போகிறார். மனசுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் நல்லா பிடிச்சி வேலைகள்லாம் செய்வீங்க. சதயம் அப்படிங்கிறதுனால 100 விதமான யோசனைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படியானா எதை வேணால் செஞ்சிடலான்னு ஒரு எண்ணம் வரும். ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த பஞ்சமஸ்திதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திக்கோங்க. புதிய வாய்ப்புகள், புதிய வேலைகள், புதிய முயற்சிகள் எல்லாம் புதியதாய் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள். இந்த கழுகில் ஒரு வகை சொல்லுவோம். மேலே போய் உட்காந்துக்கும் வயசான ஒன்று மலையில் தன்னுடைய இறகுகளெல்லாம் பிரித்து விட்டு திருப்பி அது வளர வரை அமைதியாக உட்கார்ந்துட்டு புதுசாக மலர்ந்து வரும். அப்படி மலர்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 5, 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர். உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களிலே ஃப்ரிக்ஷன்ஸ், யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் வந்து அதனால் வரக்கூடிய கலகங்களும் இன்றைக்கி உண்டு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணோம், முடிந்தவரை அமைதியாக இருப்பது நல்லது. இந்த டக்குன்னு சீரது அப்படிங்கிறது இல்லை, வேண்டாம். அமைதி காற்பது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இந்த வீக்கெண்டு ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு இன்றைக்கி துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. 5ஆம் இடம் அப்படிங்கிற விஷயத்தில் சதய நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே தொழிலுக்குரியர் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நன்மைகள் நிறைய இருக்குது அப்படின்னா சந்தோஷம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். பல விதத்திலும் அப்படி புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் மனதுக்கு திருப்தியை தரும். முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் புதிய முயற்சிகளை செய்யுங்கள்.
முயற்சி செய்யாதது தான் ஒருத்தனுக்கு தோல்வியாக மாறிடும். அதனால் நீங்கள் இன்றைக்கி நல்ல காரியங்களை அதிகமாக செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண்ணாக 1, 2 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. சுகஸ்தானத்திலே சந்திரன், சதய நட்சத்திரம் என்கிற சந்திரன் சிவ வழிபாட்டினாலே நீங்கள் சிறந்த பயனை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஒரு முயற்சி சார், அதனால் வாழ்க்கை மாறிடுச்சு சார் அப்படிங்கிற இனர்ஷியா கொடுக்கக்கூடிய டே இன்னைக்கு. ஒரு உந்துதலோடு எல்லா காரியங்களும் பண்ணுங்கள், நல்லது நடக்கும், நல்லது தான் நடக்கும், வெற்றி நிச்சயம்னு மனசில் அப்படி கால்குலேட்டிவாக சபதமாக எடுத்துக்கொண்டு செய்தீர்களானால் அதனுடைய அந்த ரெசிப்ரோகேஷன் எப்படி இருக்கும்னா அப்படியே நன்மை அடுத்தடுத்த லேயராக வரும். நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் ஓரம் போடுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வாங்க. வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை நீங்களே அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் இன்று. 9, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரியவர் இந்த சந்திர பகவான் 3ஆம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்திலே ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துப்பார். ராகுடைய சாரமான சதயத்திலே உட்கார்ந்துப்பார். அப்போ பரபரப்பாக எதையுமே பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நிறைய கொடுப்பார். இந்த பரபரப்பாக பண்ணும்போது எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது குறையும் போது மனசு கொஞ்சம் எனக்கு அதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பண்ண முடியலையேன்ற வருத்தத்தையும் கொடுப்பார். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், காலையில் இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்திரவாரம், அதனால் சீக்கிரமாக அந்த சனி ஓரன்ற காலை 6லேருந்து 7 அந்த ரேஞ்சுக்குள்ளார எழுந்து பக்கத்தில் உங்கள் வீட்டில் வசதிகள்லாம் இருந்ததுன்னா 2 செடிகளை பூமியில் நட்டு அதுக்கப்புறமா காரியத்தை ஆரம்பிக்கும். இதுதான் இன்றைக்கி பரிகாரம். 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ள சந்திரன் ராகுவின் சாரத்தில் இருக்கிறார். ராகு ஏற்கனவே அங்கே இருக்கிறார், உங்களை பயணம் உங்கள் ராசியை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறார். இப்போ சந்திரன் மேல் நோக்கி பயணம் இருக்கிறார். 2 பேரும் முட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் குரு பார்க்குறார் உங்கள் ராசியைன்னா குடும்பத்தில் சுகமான நிகழ்வுகள், இந்த கல்யாண காரியங்கள்னு சொல்லுவோம், அப்படி காரியங்கள், வளர்ச்சிக்கும் வாரிசுக்குமான நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. அப்போ நல்ல செய்திகள் நிறைய இன்றைக்கி தாங்கி வரும். பஞ்சமி திதியே உங்களுக்கு நன்மையை கொடுப்பதாக அமையும். அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே மனதில் காளி மாதா மனசில் நினச்சிக்கோங்க, சில சிவ வழிபாடு மனதில் நினைத்து கொண்டு நல்ல சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி இந்த நாளை துவங்குங்கள். வெற்றி உண்டாகும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளார போய் பார்க்கும்போது சந்திரன் சதய நட்சத்திரம் என்கிற 100 விஷயத்தை கொண்டு வரார். அப்போ எல்லா விஷயத்தையும் ஒருங்கப்படுத்தும் போது மனம் அப்படி சம்மு நிற்கும். குரு உங்களுடைய 12ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் எப்பயுமே பெருமையை கொடுப்பார். பழம் பெருமை அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி தாத்தா விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பெருமை பெற்றுக்கொள்வது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளி இடங்களெல்லாம் போய் அந்த பறைசாற்றி கொள்வது, நாங்கள் இப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி உண்டு. பழைய பொருட்களெல்லாம் வாங்குவதற்கான மனநிலையும் இன்றைக்கி இருக்கும். கொஞ்சம் அவுட்டிங்கெல்லாம் இது ரிலேட்டடாக இருக்கும். கொஞ்சம் மானுமெண்ட்ஸ்லாம் போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்படி சின்ன சின்ன பயணங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தும். வாழ்க வளத்தும். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. ராசியின் 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்காரன சந்திரன் உள்ள வரார், மறைகிறார். சுகம் மறைகிறது என்றால் சிக்கலை கொடுக்கும்னு தெரியும். குரு உங்கள் ராசியை பார்க்குறார். பரபரப்பு ஜாஸ்தி இருக்கக்கூடிய நாளில் மனசு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, அப்புறம் பண்ணலாமேன்ற எண்ணத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட சிக்கலும் அப்படிப்பட்ட மனநிலையும் கொடுக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள்
காலையிலேயே ரிலாக்ஸாக எழுந்துருங்க. நீங்கள் சிரவாரம் அப்படின்னு பேர் இன்றைக்கி நாளில் பஞ்சமி தேதியில் சிரவாரம் வரும்போது நமக்கு இந்த நட்சத்திர மரங்கள்னு சொல்லுவோம், அப்படி நமக்கேற்ற மரக்கன்றுகளை நடுவது ஒரு பரிகாரம். அது பண்ணனால என்ன ஆகும்னா மனசு நல்லாயிருக்கும். நான் அப்படிலாம் எனக்கு தெரியலைங்களே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் முடிந்த செடியை கன்றை இன்றைக்கு மண்ணில் நட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் காலத்தை ஆரம்பிங்க. நிறைய நன்மைகளை நீங்கள் சிக்கல் இல்லாமல் தீர்க்க முடியும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.